மழை பிடிக்காத மனிதன். மழை பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. என்னடா இப்படி டைட்டில் வச்சுக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். உண்மையிலேயே அதுக்கான ரீசன் கரெக்டாக இருந்துச்சு. அவருக்கு ஏன் மழை பிடிக்கலன்னா அந்த மாதிரி ரீசன் கரெக்டாக இருந்துச்சு. சரி, ஓகே. படம் எங்கே போகுதுன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அவர் 5 நிமிஷம் வெர்பல்லே ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ கனெக்ட் ஆயிடுச்சு. சீட் எட்ஜில் கொண்டாந்து உட்கார மாதிரி அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சுமாராக போயிட்டுருக்கு. ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம். ஆனால் இதெல்லாம் தூக்கி நிறுத்துறதை வந்து விஜய் ஆண்டனி சாரோடைய ஃபோட்டோகிராஃபி, சினிமாட்டோகிராஃபி. அப்பா இதுவரை அவர் பண்ணதில் பெஸ்ட்டு சொல்லலாம். ஒரு ஃப்ரேமே செதுக்கியிருக்காப்புல. எங்கேயுமே ஸ்டெடி ஷாட்டே வைக்கல, எல்லாம் டாலி ஷாட்டு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபைட்ஸும் வேறு லெவலில் இருக்குது. விஜயானி சாரோட மியூசிக்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அஸ் யூஸ்வல் விஜயானி சார் வந்து மிரட்டியிருக்காப்புல, ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. சரியான எமோஷனலான கிளைமாக்ஸ் அருமையாக முடிச்சிருக்காங்க. செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். சரத்குமார் சார் சஜஷனாக வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. சத்யராஜ் சார் கேரக்டரை வந்து கேப்டன் பண்ணுறதா இருந்துச்சு. நம்ம கண்ணுதே மிகப்பெரிய, நம்ம கண்ணில் வந்து ஒத்தி பார்த்தோம்னா சத்யராஜ் சார் வந்து விஜயகாந்த் சாரை வந்து இமிடேட் பண்ணுற மாதிரியே நட ஸ்டைலு, டைலாக் டெலிவரி எல்லாமே பண்ணியிருக்காங்க. பிரேமலதா மேடம் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம கேப்டனை பார்த்துட்டுருக்கலாம். அது இல்லாட்டினாலும் நம்ம கண்ணு அதை விட பெரிய, நாங்கள் அந்த கோணத்தில் அந்த படத்தை பார்த்தோம். ரொம்ப நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. ஃபைட் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க விஜய் ஆண்டனி சார். படத்தில் யூஸ்வலாக என்ன சொல்கிறது, ரொம்ப யதார்த்தமாக இருக்குது விஜய் ஆண்டனி ஆக்டிங். மியூசிக்கும் நல்லா இருக்குது. படத்தில் சினிமாட்டோகிராஃபர் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. அப்படியே படம் பார்க்க எவ்வளோ சஸ்பென்ஸாக எவ்வளோ தெரியல. ஆனால் கிளைமேக்ஸில் பார்க்கும்போது எமோஷனல் முடிச்சிருக்காங்க. ஆனால் கிளைமேக்ஸ்லையும் ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. படம் பார்த்தா தெரியும், நல்லா இருக்குது படம். காமெடி தேவையானது இல்லை, ஆனால் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் படத்தில் ஃபுல்லாக இது தெரியும்ல. மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த லவ் சீன்ஸாக இருக்கட்டும் நல்லா போட்டிருக்காங்க. படம் ஸ்டண்ட்டு நல்லா இருக்குது, ஃபைட் நல்லா இருக்குது படத்தில். அதுக்கப்புறம் விஜய் ஆண்டனி அண்ணன் ஆக்டிங் வந்து யதார்த்தமாக இருக்குது இந்த படத்தில். எங்கேயுமே ஓவராக நடிக்காமல் அந்த மீட்டருக்கு செம்மையாக பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்கு. படம் லேக்லாம் இல்லை. படம் பாருங்க, அப்படியே உக்காந்தோன்னா அப்படியே போகும். என்ன ஆகும் கிளைமேக்ஸ் வரையும் அது இருக்கும். கிளைமேக்ஸில் கொஞ்சம் நேரம் எப்படி பண்ணிட்டாங்களே அப்படி இருக்கும். ஆனால் பார்த்தா வித்தியாசமாக இருக்குது. விஜய் ஆண்டனி சார் அண்ணா பயங்கரமாக பண்ணியிருக்காரு. விஜய் மில்டன் சார் கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பாக்குற படம் இது. கண்டிப்பா பார்க்கலாம். சூப்பரா இருக்கு படம். படம் சூப்பரா நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. அவங்கள கேரக்டர் சூப்பரா பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு கேரக்டர் பண்றது ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. பார்க்கலாம் கண்டிப்பா. பிடிக்கும். நல்லா பேக்ட் மூவி. சூப்பர். ஃபைட்லாம் நல்லா இருக்கு. ஃபேமிலியோட நல்லா இருக்கு. கரெக்ட். அவங்க கரெக்ட். சரியான நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோட வந்து பார்க்குற படம் தான். ஆக்ஷன் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். ஃபைட் சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே நல்லா, கதை நல்லா இருந்துச்சு. அவங்க கொஞ்சம் வந்துட்டு போற மாதிரி படம் நல்லா இருக்கு. விஜய் ஆண்டனி நல்லா இருக்கு படம். சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ். பிரம்மாஸ்மி அந்த பாட்டு நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த டைட்டில் சாங் மாதிரி வர்றது அது ரொம்ப நல்லா இருக்கு. ஃபைட்டு நல்லாவே இருக்குங்க. விஜய் ஆண்டனிக்கு ரொம்ப சூட் ஆகுது இந்த ஃபைட்டு. நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோட நான் ஃபேமிலியோட தான் வந்திருக்கேன். நல்லா தான் இருக்கு. பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு பிரதர். ஆனால் என்கேஜிங் ஃபேக்டர் தான் ஒரே ஒரு நெகட்டிவ். ஏன்னா பாசிட்டிவிட்டி அதை என்டர்டெயின்மெண்ட் கமர்ஷியலாக கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். அதான் நான் ஃபீல் பண்ணுறேன். மியூசிக்லாம் வந்து தேவையான இடத்துல வச்சிருக்காங்க. ரொம்ப நிறைய சாங்ஸ்லாம் போட்டு போர் அடிக்காம தேவையான இடத்துல வச்சிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் விஜய் ஆண்டனி சொல்லவே வேணாம், நல்லா பண்ணியிருக்காரு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. எமோஷன் ஃபேக்டர் நல்லா இருக்கு. ஒரு ஹியூமனிட்டியை பற்றி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நல்ல கீ டேக்அவேஸ் நான் நினைக்கிறேன். அவங்க வந்து அந்த ஃப்ரெண்டோட அம்மா வராங்க. ரொம்ப கியூரியாசிட்டி உடஞ்சிடும். அந்த ரோலை பற்றிலாம் ரொம்ப சொன்னால் அவன் சரண்யா வர கேரக்டர் நல்லா இருக்கு. ஆக்ஷன்லாம் நல்லா இருக்கு. எல்லாம் ஃபேமிலியோட விஜய் ஆண்டனி படம் தானே, நல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம். என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோட. பழைய ஸ்டோரின்லாம் இல்லை, இப்போ எல்லாமே அது மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக த்ரில், என்ன நடக்க போகுதுன்னே தெரியாமல் சஸ்பென்ஸாக போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சது. ஆனால் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் உள்ள போனோடனே சர்ப்ரைஸ் ஆனது சலீம் கேரக்டர் அப்படியே கண்டினியூ ஆகுது. அது டோட்டலாக அன்எக்ஸ்பெக்டட். அதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா. என்ன சொல்றது, ஒரு பேஸ் அது வந்து எல்லா பேருக்கும் கனெக்ட் ஆகுமான்னு தெரியல. எனக்கும் அது கேட்க புதுசாக தான் இருந்துச்சு. லைக்
எல்லா பேரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே நடக்குது இந்த ஐ மீன் இந்த வேர்ல்டு எவால்வ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அது ஒரு புதுசாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அது ஒரு ட்ரூ ஃபேக்ட் தான், அதை நல்லா பண்ணியிருந்தாங்க. இது கண்டிப்பாக ஒரு சில நிறைய கண்டென்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஒரு அன்பாப்புலரான வேர்டிங்ஸ் சொன்னதுனால நிறைய பீப்புள் கனெக்ட் ஆகுமான்னு தெரியல. யோசிக்கிறவங்களா இருந்தால் படத்தில் பார்ப்பாங்க. இல்லை உட்காந்துட்டு ஒரு ட்ராமா ஒரு கமர்ஷியல் படமாக பார்த்துட்டு போனால் இந்த படம் ஹிட் ஆகாது. நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக ஹிட் பண்ணலாம். நல்லா நல்லா மியூசிக்லேயும் நல்லா இருந்துச்சு. எல்லாம் ஃபைட்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். நல்லா பண்ணியிருக்காங்க. விஜய் மில்டன் சாரோட சினிமாட்டோகிராஃபி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களாம் நல்லா பண்ணியிருக்காங்க. கடைசியில் சத்யராஜ் கேரக்டர் மட்டும்தான் ஒரு சின்ன பாட்டு தான், ஆனால் அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். கண்டிப்பாக எடுக்கலாம், நினச்சா எடுக்கலாம். இது ஒரு பார்க்கலாம், ஐடியாவே இல்லை. இது ஒரு ஆக்சுவலாக சலீமோட கண்டினியூஷன் மாதிரி தான் இந்த படம் வருது. ஸோ கண்டிப்பாக அடுத்த ஸ்டோரி எடுத்தால் நல்லா தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.